ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1, பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 107 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நடுகள் அல்லது வீரக்கல் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள 5 திணைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், கடையேழு வள்ளல்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கீழ் காண்பதற்கு விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து விவாதிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரிகால் வளவன் மிக சிறந்த சோழ அரசனாக கருதப்படுகிறான், நிறுவுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 இந்தியா மௌரியருக்கு பின்னர். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 120 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின், கண்வ வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், சாதவாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், சாதவாகனர்களின் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், முதலாம் கட்பிசின் சாதனைகளை குறிப்பிடுக. ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 கீழ் காண்பவற்றிற்கு விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், புஷ்யமித்ர சுங்கரரின் வெற்றி பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. இதே சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், கோண்டோ பரித் அரச வம்சத்தை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், சாகர்கள் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தார கலைப்பள்ளியின் முக்கியத்துவத்தை எழுதவும். நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 பேரரசுகளின் காலம், குப்தர், வர்தனர். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 136 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது, ஏன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்பட்ட பாடப்பிரிவுகள் யாவை? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூனர்கள் என்போர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின்,
ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட 3 வகையான வரிகளை குறிப்பிடுக. 7th கொஸ்டின், ஹர்ஷர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நித்தியம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 சுருக்கமான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெய்கீர்த்தி பற்றி சிறு குறிப்பு வரைக. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன. 5th கொஸ்டின், கட்டடக்கலைக்கு குப்தர்கள் ஆற்றிய பங்களிப்பு பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், காளிதாசர் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அழகு 4 தென்னிந்திய அரசுகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 153 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 6 ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கடிகை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன. 4th கொஸ்டின், பஞ்ச பாண்டவர் ரதங்கள் ஒற்றை பாறைக்கல் ரதங்கள் ஆகும் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், தக்கோலம் போர் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கீழ்காண்பவற்றிற்கு விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கட்டடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பை திறனாய்வு செய்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புள்ள கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எலிஃபென்டா தீவு, எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் ஆகியவை பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அழகு 1 ஆசியா மற்றும் ஐரோப்பா. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 185 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவில் உள்ள முக்கிய மலையிடை பீடபூமிகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக. 5th கொஸ்டின், வேறுபாடுகளின் நிலம் ஆசியா நிரூபி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள் யாவை. 9th கொஸ்டின், ஐரோப்பாவின் மக்கள் தொகையை பற்றி சிறு குறிப்பு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், ஐரோப்பாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் சிலவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலையிடை பீடபூமி மற்றும் தெற்கு பீடபூமி. தேர்ட் கொஸ்டின், தூந்திரா மற்றும் டைகா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், வடமேற்கு உயர்நிலம் மற்றும் ஆல்பைன் மலைத்தொடர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம் நிச்சயமாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 காரணம் தருக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியா அரிசி உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பா மிகப்பெரிய தீபகற்பம் என அழைக்கப்படுகின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஒரு பத்தியில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் வடிகால் அமைப்பை பற்றி விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், ஐரோப்பாவின் காலநிலை பிரிவுகளை பற்றி விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அழகு 2 புவி மாதிரி. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 204 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜியாய்டு என்பது என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தலைநேரம் என்பது என்ன. 4th கொஸ்டின், அச்சக்கோடுகள்
தீர்க்கக்கோடுகள் என்பன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 காரணம் கூறுக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0 டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டின், பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 3rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 விரிவான விடை தருக கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி மாதிரியின் பயன்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், இந்தியாவின் திட்ட நேரத்தை பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 3 பேரிடரை புரிந்து கொள்ளுதல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 213 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரிடர் விளக்குக. செகண்ட் கொஸ்டின் பேரிடரின் வகைகள் யாவை எடுத்துக்காட்டு தருக. 4th கொஸ்டின் சென்னை, கடலூர் மற்றும் காவிரி வடிநில பகுதி அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றன, காரணம் கூறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நிலச்சரிவு பனிச்சரிவு வேறுபடுத்துக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். எல்லா கொஸ்டினும் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த நீங்க எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2 ஒரு பத்தில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளம் என்றால் என்ன? வெள்ளத்தின் போது செய்யக்கூடியவை எவை? செய்யக்கூடாதவை எவை? நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 1 மக்களாட்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 222 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சி என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மக்களாட்சியின் வகைகள் யாவை? 3rd கொஸ்டின் நேரடி மக்களாட்சி வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நம் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்புகளாக நீ புரிந்து கொள்வன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இந்த 4 கொஸ்டின்லேருந்து நிச்சயமா 1 or 2 கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 4 கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 உயர் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேரடி மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஒப்பீடு செய்து வேறுபாடுகளை அறியும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 231 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 4 விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகளின் அவசியம் யாது? 3rd கொஸ்டின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? 4th கொஸ்டின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? 6th கொஸ்டின் மாநகராட்சியின் பணிகள் சிலவற்றை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் கிராம ஊராட்சியின் வருவாய்களை பட்டியலிடுக. 9th கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் கிராம சபையின் முக்கியத்துவம் யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 உயர் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. கிராம மற்றும் நகர மேம்பாட்டிற்கு உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன எவ்வாறு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடியான கொஸ்டின் போல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 3 சாலை பாதுகாப்பு. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 239 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1 கீழ்கண்டவைகளுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு குறித்த முழக்கங்களை எழுதவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் விவாதம் தலைக்கவசம் அணிதல் அவசியமானதா அல்லது அவசியமற்றதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.